தமிழ் சினி டாக் நேயர்களுக்கு வணக்கம். உங்களோட பேசுவது போல சரவணன். இப்போ நம்ம கொஞ்சம் அரசியல் பேசுவோம். கடந்த ஒரு காலமாக தமிழக அரசியலில் ஒரு பதட்டத்தையும் தேவையில்லாத ஒரு வீண் பதட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இன்றைய ஆளும் கட்சியினர். காரணம், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் மீதான ஒரு பாலியல் குற்றச்சாட்டு கிட்டத்தட்ட 15 வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கு. ஜெயலலிதா இருந்த பீரியட்லேயே அவர் மேலே அந்த கம்ப்ளைண்ட்டை விஜயலட்சுமி என்ற அந்த நடிகை கூறியிருந்தார். யாரும் இல்லைன்னு மறுக்கலை, சீமானும் மறுக்கலை. அவரும் அந்த நடிகையும் 6 மாத காலம் நெருங்கிய நட்பில் இருந்தார்கள், உறவு வைத்திருந்தார்கள் என்பதை, செக்ஸ் உறவு வைத்திருந்தார்கள் என்பதை இவரே சொல்றாரு, சீமானே ஒத்துக்கிட்டாரு. இப்போ அந்த அம்மா அடிக்கடி திடீர்னு சீமான் மேல கம்ப்ளைண்ட் பண்ணும், அடிக்கடி புகார் கொடுக்கும். போன வருஷம் கூட புகார் கொடுத்து அவசர வாக்க போலீஸ் விசாரணை பண்ணி விட்டுட்டாங்க. அதுக்கு மேலே ஆதாரம் இல்லைன்றனால விட்டுட்டாங்க. இப்போ மறுபடியும் அந்த மறுபடியும் போலீஸ் அந்த பிரச்சனையை ஆரம்பிச்சு விட்டுருக்கு. இப்போ நீதிமன்றத்தில் சீமான் வழக்கு தொடுத்த பொழுது அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும்னு போன பொழுது வழக்கம் போல தமிழக அரசு டபுள் கேம் விளையாண்டாங்க. அந்த வழக்கில் நாங்கள் விசாரித்த வரைக்கும் ஆதாரம் இல்லை அப்படின்னு அவங்க கோர்ட்டில் சொல்லியிருந்தால் அந்த பிரச்சனை அதை முடிஞ்சிருக்கும். ஆனால் அவங்க அப்படி சொல்லாமல் இந்த கோர்ட்டுக்கு ஆதாரம் இருக்குது அப்படின்னு இன்னமும் மறுபடியும் சொல்லிட்டு இன்னும் விசாரிக்கிறதுக்கு டைம் வேணுங்கிறாங்க. ஒரு வழக்கை விசாரிப்பதற்கு, ஒரு பாலியல் வழக்கை விசாரிப்பதற்கு எத்தனை 5 வருஷம் ஆகும்? 5 வருஷமாக கேஸ் பெண்டிங்லேயே இருக்கான். இது எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை! தமிழக அரசை ஏமாற்றுகிறது, யாரை? மக்களை ஏமாற்றுறது. இதுக்காக ஒரு பைசா தமிழக அரசு செலவழித்திருந்தால் கூட அது வீண் செலவு தான். இதை போன வருடமே இந்த வழக்கு விசாரணை வந்து சீமானிடம் வாக்குமூலம் வாங்கிய பொழுதே நீதிமன்றத்தில் இதுக்கு ஆதாரம் இருக்கு என்றால் அவரை உடனே கைது செய்திருக்கலாம். யாரும் இல்லை, யாரும் தப்புன்னு சொல்ல போறதில்லை. தாராளமாக அரெஸ்ட் பண்ணிக்க, ஆதாரம் இருந்துச்சுன்னா நீங்க பண்ணிக்காம ஒரு கோர்ட்டில் ஒரு பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஒரு வருஷமா பேசாம அமைதியா இருந்துட்டு கோர்ட்ல மறுபடியும் அந்த அந்த வழக்கை ரத்து செய்யும்படி இவருக்கு கோர்ட்டுக்கு போன பின்னாடி அமைதியா இருந்துட்டு கோர்ட்ல வாதாடுறது மட்டும், ஆமா அவருக்கு ஆதாரம் இருக்கு, நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு மட்டும் சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? எவ்வளவு நாள் தான் விசாரிப்பீங்க? ஒரு வழக்கை விசாரிக்கிறது கூட திறனே இல்லாத போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான் இங்க உட்காந்துருக்காங்க. அப்ப இது கவர்மெண்டோட சதி வேலை தானே. எப்படியோ நாம் தமிழர் கட்சியின் பெயரை கெடுக்கணும், சீமானுடைய பெயரை கெடுக்கணுன்றதுக்காகவே தமிழக அரசு செய்திருக்கும் சதி வேலை தான் இந்த இழுப்பு. எப்போதும் இந்த பிரச்சனையை முடிச்சிருக்கலாம். இன்னும் அவர் மேல குற்றங்கள், அவர் செய்த குற்றங்களுக்கு ஆதாரம் இருந்தா கைது பண்ணிக்க, யாரும் ஒன்றும் வேணாங்கிறார். யாரும் இங்க தடை பண்ண போறதில்லை. தாராளமா கைது பண்ணி கோர்ட்ல நிறுத்தியிருக்கலாம். ஒரு கோர்ட்ல சீமான் பார்த்துக்குவாரு. ஆனா கைதும் பண்ண மாட்டோம், இந்த பிரச்சனை இழுத்துக்கிட்டே தான் போவோம் அப்படிங்கிறது ஒரு மனிதரை வேண்டுமென்றே அவரை அவமானப்படுத்தும் நோக்கத்தில் தமிழக அரசே செயல்படுகிறது அப்படிங்கிறது தான் இந்த மிகச்சிறந்த ஒரு உதாரணம். அதைத்தான் தமிழக அரசு பண்ணியிருக்கு. அது முட்டாள்தனமான மட்டும் இல்லை, ஒரு குரூரத்தனமானது. அதாவது அரசு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதில் தமிழக அரசு. இப்போ இவங்க மேலே யார் கேஸ் போடுறது? கவர்மெண்ட் மேலே யார் கேஸ் போடுறது? இப்போ முந்தா நாள் மறுபடியும் வலசரவாக்க ஸ்டேஷனுக்கு வந்து ஆஜர் பண்ணியிருக்காரு. ஆஜர் பண்ணுற வரைக்கும் ஒரு 3 நாள் எல்லா டிவிலையும் பாலியல் வழக்குன்னு போட்டு அவரை சாகடிச்சிட்டாங்க. இப்போ அவரே தெளிவாக சொல்லிட்டாரு, ஆமா அப்படின்ட்டாரு. இப்போ இதுக்கு மேலே நீங்கள் என்ன செய்வீங்க? இந்த வழக்கு என்ன வழக்கு? என்னுடன் பாலியல் தொடர்பு வைத்திருந்து திருமணம் செய்ய மறுத்து விட்டார் அப்படிங்கிறது. திருமணம் செய்ய மறுத்து விட்டாருங்கிறது எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்கள் காட்டுவீங்க? எந்த கோர்ட்லையும் இங்கே நிற்காது இது. அவர் திருமணத்தை செய்ய ஆதரித்தார்னா கையில் அடிச்சு சத்தியம் பண்ணி சொன்னதில்ல. நாளைக்கு அவங்க வந்து சொல்லி இவர் நான் சொல்லவே இல்லை சொன்னா என்ன பண்ணுவீங்க? இதுக்கு எங்கிட்ட இருந்த ஆதாரத்தை கண்டுபிடிப்பீங்க? இது காவல்துறையினருக்கே தெரியும். இது கோர்ட்ல நிற்காதுன்னு தெரிஞ்சதுனாலதான் வேணும்னே இவருடைய பெயரை, சீமானுடைய பெயருக்கு நல்ல கெடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேணும்னே இழுக்கிற வேலை தான். இந்த வேணும்னே ஏன் இழுக்கிறாங்க? இவர் திமுக அரசை கடுமையாக தாக்கி விமர்சனம் பண்றார். நீ என்ன தாக்கி விமர்சனம் பண்றீங்களா? இப்ப என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நான் உன்னை என்ன பண்றேன் பார் அப்படிங்கிறாங்க. இதுதான் நடக்குது. இதுல பாலியல் வல்லுறவு அப்படிங்கிறதுக்கு பிரச்சனை, இது பேச்சே கிடையாது. மனம் கொண்டவர்கள் 2 பேர் இணைந்து செக்ஸ் வைத்துக் கொள்வதில் எந்த தவறும் இல்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிருச்சு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? 2 பேர் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. இதில் 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கு. திருமணத்திற்கு முன்பே ஒருவர் செக்ஸ் உறவை வைத்துக் கொள்வது இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி தப்புன்னு எங்கேயுமே சொல்லப்படவில்லை. அப்படி சொன்னா நீங்க சொல்லுங்க. அப்படி கிடையாது. அப்புறம் என்ன பிரச்சனை? இப்போ அந்த அம்மா என்ன கையை பிடிச்சி இழுத்துட்டு போனா சொன்னா நீங்க கேட்கலாம். அதுவும் கிடையாது. என்னோட வீட்டுக்கு வருவாருக்கு 2 வருஷமா தொடர்புல இருந்தேன். சீமானுடைய வீட்டில் விஜயலட்சுமி வலம் வந்ததை நான் உட்பட நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் நாங்கள் பார்த்துருக்கோம். இல்லைன்னே சொல்ல மாட்டோம். எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர் நிறைய பேருக்கு தெரியும், தெரிஞ்சுதான் இருந்தது. ஆனால் லவ் பண்றாங்கன்னு நினைச்சா, லவ் பண்றது சகஜம் தானே.
சினிமா துறையில லவ் பண்றது சகஜம், வெளியில இருக்கிற லவ் பண்றது சகஜம். லவ் பண்றாங்க, அதனால வீட்டுக்கு வராங்க. இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சோம். அவ்வளவுதான். இதுல என்ன தப்பு இருக்கு? இப்ப நீங்க கோர்ட்டுக்கு போய் நிறுத்தினாலும் ஜட்ஜு அதைத்தான் கேட்பாரு. இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு தான் கேட்பாரு. அதைத்தான் இவங்க செஞ்சிருக்காரு. இப்ப அந்த அம்மா திடீர்னு மாத்தி 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 குழப்பி குழப்பி பேசிக்கிட்டு இருக்கு. இதுக்கு அரசியல் ரீதியாக அந்த அம்மாவுக்கு பண உதவி பண்ணி அந்த அம்மாவை பேச வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஏன்னா திடீர்னு அவங்க பொங்கி வந்ததுக்கு காரணம் நிச்சயமாக இன்றைய ஆளுங்கட்சியினுடைய ஆதரவு நிச்சயமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 40 வருஷமா அந்த தமிழகத்தின் அரசியலை கூர்ந்து கவனித்து வருகின்ற என்னை போன்றவர்கள் எளிதாக அவதானித்துக் கொள்வார்கள். இது ஊசி இடம் கொடுக்காம நூல் உள்ள நுழைய முடியாது. அந்த அம்மாவுடைய பிரச்சனை, இவரு நம்ம விட்டுட்டு போய் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாருங்கிறது இது அவங்களுடைய சொந்த பிரச்சனை. ஒரு காதலர்கள் ஏன் பிரிஞ்சாங்க அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் பேசி கட்ட பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறது போலீஸோட வேலை இல்லை, கவர்மெண்டோட வேலை இல்லை. அவங்களே புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அவளுக்கு புரியலைன்னா எத்தனையோ காதலர்கள் இதே மாதிரி ஒத்து வரலன்னு சொல்லிட்டு புரிஞ்சு போயிட்டு அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்க. அதே மாதிரி விட்டுட்டு போக வேண்டியதானே. இப்ப அந்த அம்மாவுக்கு இன்னொரு வாழ்க்கை கிடைக்கலைங்கிறதுக்காக ஏற்கனவே முன்னாடி இருந்த காதலர் இன்னைக்கு பெரிய ஆளா இருக்காரு, அரசியல்வாதியா இருக்காரு, அதனால அவரை ஏதாவது ஒன்று பண்ணி அவரை டேமேஜ் பண்ணா அவர் நம்ம கேட்கும் போதெல்லாம் காசு கொடுப்பாருன்னு ஒரு உள்நோக்கத்தோடு இந்த வழக்கை அவரும் தொடர்ந்து பேசிக்கிட்டே வர்றார் அப்படிங்கிறதான் மறுக்க முடியாத உண்மை. ஆனால் இது எப்படிப்பட்ட ஒரு அரசியல் சூழலில் சீமான் சிக்க வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. ஆக மொத்தம் இந்த திமுக என்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சதி வேளையில் சீமான் இப்போது இந்த வழக்கின் மூலமாக மாட்டியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இந்த வழக்கையும் நிச்சயமா சொல்றான், நிச்சயமா கோர்ட்டுக்கு அவ்வளோ ஈஸியாக கொண்டு போயிட மாட்டாங்க. ஏன்னா கோர்ட்டுக்கு போனால் முடிஞ்சு போயிடும் கேஸ். கோர்ட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டாவது மற்றவங்கள இதை குற்றம் சொல்ல முடியாது. அதில் கோர்ட்டில் நிரூபிச்சுட்டு குற்றவாளி இல்லைன்னு வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் அந்தம்மா பேசுறது என்ன சொல்லுவாங்க, ஏதோ பைத்தியம் வளருது சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ இந்த கேஸை எவ்வளோக்கு எவ்வளோ இழுக்கணுமோ அடுத்த தேர்தல் வரைக்கும் இழுப்பாங்க. ஏன்னா எழுதி வச்சுக்கோங்க, தேர்தல் வரைக்கும் இழுத்துக்கிட்டே தான் போவாங்க. இழுத்துக்கிட்டே போய் இப்போ இந்த 3 மாசத்துக்குள்ள சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க போலீஸோட விசாரணையை. போலீஸ் இன்னும் கொஞ்சம் வாய்தா கேட்பாங்க, அடுத்த 3 மாசம் கேட்பாங்க, இன்னொரு 3 மாசம் ஆகும். அதுக்குள்ள வந்துருச்சா அதுக்கடுத்த மறுபடியும் கோர்ட்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டு அவரை அரெஸ்ட் பண்றோம். இன்னும் ஒரு 3 மாசம் ரகலை பண்ணுவாங்க, 1 மாசம் ரகலை பண்ணுவாங்க. அப்புறம் வெளியில வந்து வெளியே வந்து மறுபடியும் பேச ஆரம்பிச்சோடனே எலெக்ஷன் சூழல் வந்துடும். உடனே மறுபடியும் அவர் மேல கேஸ் அன்றாடம் நடக்கும்போது அந்த கேஸ் எல்லாம் வெளியில விடுவாங்க. இதுதான் திட்டமிட்ட ஒரு படுகொலை. திட்டமிட்டு ஒரு மனிதரை உயிரோடு இருக்கும்போதே படுகொலை செய்வதற்கான வழியைத்தான் இந்த அரசு, இந்த கேவலங்கட்ட அரசு, கேடுகட்ட அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு உதாரணம். இது சீமான் செஞ்சது தப்புதான், இல்லைன்னே சொல்லலை, சட்டப்படி தவறு இல்லை. ஆனால் தார்மீக நெறிப்படி நிச்சயமாக தவறு. திருமணத்திற்கு முன்பாக ஒரு யாராக இருந்தாலும் காதலனோ காதலியோ உறவு வைத்துக் கொள்வது அவருடைய பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு போய் விடும். அப்படிங்கிறனால தான் நம்மளே பல திரைப்படங்களில் இப்படி காட்சி வைக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதை சீமானே மீறி இருக்கிறதுனால அவர் இப்போது சந்திக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் கர்மா, அவருடைய கர்மா விதி, அவரே இழுத்து கொண்டதுதான், அவர் அனுபவிக்கிறார். நிச்சயமாக அதிலிருந்து அவர் மீண்டு வருவார் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறோம். அதே சமயம் ஒரு கேவலமான அரசியலுக்காக, உங்களுடைய அபிலாஷைக்காக, உங்களுடைய அரசியல் ஆசைகளுக்காக உங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தாதீர்கள் என்று தமிழக அரசையும் வன்மையாக கண்டிக்கின்றோம். நன்றி, வணக்கம்.